மாடி தோட்டத்தில் இந்த குடமிளகா வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் வாங்குகிற குடமிளகாயில் நல்ல முத்தின குடமிளகா விதையாக எடுத்து நீங்கள் பாட்டில் தூவி விட்டிங்கன்னா அது முளைச்சி வந்துடும். நாற்று பருவம் வந்ததும் நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி ஒரு பெரிய தொட்டியோ இல்லாட்டா ஒரு 10 இன்ச் பாட்டு இல்லாட்டா 10 இன்ச் க்ரோ பேக்கில் நட்டு வச்சிங்கன்னா போதும். பாட்டிங் மிக்ஸ் வந்து நல்ல காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மணல் கலந்துக்கணும். அதே மாதிரி தொழு உரம் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சன் கம்போஸ்ட்டு கலந்துக்கணும். உங்களோட கார்டன் சாயிலும் கலந்துக்கணும். இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நாற்றை நட்டு வச்சுருங்க. அது நட்டு அது வேர் பிடிச்சி வந்தப்புறம் கொஞ்சம் பெஸ்டிசைட் அடிக்கணும். அது நீங்கள் ஆர்கானிக்காகவே வீட்லேயே தயாரித்த நீம் ஆயில் அப்படி இல்லைன்னா 3G கரைசலை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இலை சுருட்டல் வராமல் இருக்கும். பூக்கும் பருவத்தில் இது அடிக்க தேவை இருக்காது. பூத்து காய்க்கும் போது நீங்கள் மாட்டு சாண உரம் ஒரு கைப்பிடி சாம்பலோட கலந்து மண்ணோட கலந்து சாயிலில் போட்டு விட்டுருங்க. மண்ணை நல்லா கிளறி ஈரப்பதம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓவர் வாட்டரிங் கூடாது. இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்கள் கிடைக்கும்.